யாங்க சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு வேலை பார்க்க வரவங்க எல்லாம் அந்தந்த நாட்டுல எப்படி இருக்காங்க தெரியுமா? காலையில விடியறதுக்கு முன்னாடி அடிச்சு புடிச்சு வேலைக்கு ஓடணும். அதுவும் சில பேர் காலை சாப்பாடு வெறும் டீ மட்டும் தான், மதியான சாப்பாடு கையில கட்டி கொண்டு போயிருவாங்க. 8ல இருந்து 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அசதியா வருவாங்க. அதுலயும் சில பேர் வீட்டு கஷ்டத்துக்காகவும் வாங்கின கடனுக்காகவும் ஓவர் டைம்ல கூட வேலை செய்வாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அசதியா ரூமுக்கு வந்தா அங்க ஒரே ரூம்ல 10 பேர் இருப்பாங்க. டின்னருக்கு சில பேர் கேண்டீன்ல சாப்பிடுவாங்க. அதுலயும் சில பேர் ஐயோ சாப்பாடுக்கு இவ்வளவு செலவாகுதே அப்படின்னு சொல்லி தானே சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்பா எப்போ ஊருக்கு வரும்னு தன்னோட பிள்ளைங்க கேட்டா இதோ கொஞ்ச நாள்ல அப்பா வந்துடும் தங்கன்னு சொல்லி மனசுல அவ்வளவு வலியோட போனை கட் பண்ணுவாங்க. இப்படி நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு வந்து உடம்பு வலியோட சமைச்சு சாப்பிட்டு அசதியா தூங்குனா கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். மறுபடியும் அறக்க பறக்க எழுந்து ஓடணும். ஒரு மெஷின் வாழ்க்கை தாங்க. ஊர்ல ஆத்தா அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு தன்னோட சந்தோஷத்தை எல்லாம் இழந்து வாழ்றவங்க தான் வெளிநாட்டுல வேலை செய்ய வந்தவங்க. எல்லாம் ஒரு நாள் மாறும், கண்டிப்பா நம்மளும் ஜெயிச்சலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஒரு நாள் அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஜெயிச்சிருவாங்க. அம்புட்டுதான்.